வணக்கம். இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி 16/10/2024 புதன்கிழமை சதுர்தசி திதி 34 நாழிகை அமைந்துள்ளது. ஆகையால் திதியும் சிராத்த திதியாக சதுர்தசியே நாம் நுட்டிக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 32 நாழிகையும் துருவா என்ற யோகமானது 10 நாழிகை 27 வினாடிகை மாத்திரமும் அமைந்துள்ளது. கரஜகரணமானது 7 நாழிகை 42 வினாடிகை, அதாவது 7.25 நாழிகை அமைந்துள்ளது. சேஷத்தியாஜ்யம் 3 நாழிகை 23 வினாடிக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் நடராஜரை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது. நடராஜர் அபிஷேகமானது இன்றைய தினம் அனுஷ்டிக்கத்தக்கது. நேற்றைய தினம் எப்படி பிரதோஷத்தில் சிவாராதனை செய்தோமோ அதேபோல் இன்றைய தினத்தில் கன்யா சுக்ல சதுர்தசி என்ற சிறப்பான தினமாக அமைந்துள்ளதால் பரமேஸ்வரனை நடராஜனாக ஆராதித்து நாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும். பகவான் நடராஜருடைய அனுகிரகத்தில்தான் நமக்கு இரு முக்கியமான நமது மொழியானது நமக்கு உபதேசிக்கப்பட்டது. ஒன்று, பகவானுடைய தாண்டவத்தின் காலத்தில் அவருடைய உடுக்கையிலிருந்து சப்தங்கள் எழும்பின. அந்த சப்தங்கள் பாணினி மகரிக்கு சம்ஸ்கிருத சொற்களாகவும் பகவான் அகஸ்தியருக்கு தமிழ் சொற்களாகவும் அவர்களுக்கு காதில் விழுந்தது என்பது சான்றோரின் வச்சனம். ஆகையால் சம்ஸ்கிருதமும் தமிழும் நமக்கு கொடுத்ததான பகவான் நடராஜனை இன்றைய தினம் ஆராதித்தால் பகவானுடைய அனுகிரகத்தால் நமக்கு சமஸ்த க்ஷேமங்களும் கிடைக்கும் என்பதாக பார்க்கிறோம். நாளை பார்ப்போம். வணக்கம்.